வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுச்சேரி அரசு தேசிய மனநலத் திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வளாகத்தில் இருந்து தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் செவ்வேல், துணை இயக்குநர் ரகுநாத் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணியானது புதுச்சேரி முக்கிய வீதிகளை தற்கொலை தடுப்பு விதமாக இந்த பேரணியானது புதுச்சேரி முக்கிய வீதிகளை தற்கொலை தடுப்பு விதமான முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநலத் திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன், மனநல திட்ட அதிகாரி டாக்டர் கெஜலட்சுமி மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இதில் சபலி செவிலியர், இந்திராணி செவிலியர், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, ராக் செவிலியர் கல்லூரி, ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி மற்றும் ஷென் செவிலியர் கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி பட்ட மேற்படிப்பு கருத்தரங்கு கூடத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் செவ்வேல், உள்ளிருப்பு அதிகாரி டாக்டர் ஷெம்மன் நிஷா பேகம் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் ஆத்மநாதன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன், மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன், மனநல மருத்துவர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம், தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் கெஜலட்சுமி, தேசிய தொலைத்தொடர்பு மருத்துவர் கெஜலட்சுமி மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக ராஜா, மனநல ஆலோசகர் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரியில் சாரம் அவ்வை திடலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று புதுச்சேரியில் பெரிய அளவில் பிரம்மாண்டமாய் விநாயகர் சிலை வைப்பது வழக்கம். சிறப்பு வழிபாடுகள் மற்றும் எண்ணற்ற முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வதும் வழக்கம். அதில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி மாநில பொருளாளர் மதன் சிறப்பு வழிபாடு செய்தார். இதில் எண்ணற்ற பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி மற்றும் கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணிக்கு அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட மத்திய, மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகின்றனர். இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழ்நிலை உருவாகியுள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாகியுள்ளது என்று குற்றம் சாட்டினர். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது போல் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர் தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது, வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்றும் அவர் தெரிவித்தார். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி ஹோட்டல் அண்ணாமலை இன்டர்நேஷனலில் புதுவை மாநில தலைவர் அன்பரசு தலைமையிலும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்புரையாற்றினார்.
இக்கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, ஜான்குமார், பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் வருகின்ற 18ஆம் தேதி மாநிலம் தழுவிய முழு பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களுக்கு முன் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டை இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசு உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும், மின்துறையை தனியார் மயமாக்கும் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி சார்பில் வருகிற 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், எனவே வருகின்ற 18ஆம் தேதி புதுவை மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் நடத்தப்படும் என, அதன்படி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே, ஏனாம் பிராந்தியங்களிலும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.